please start classes. No? Om Parthaya Pradibodhitam Bhagavatam Narayana Swayam Vyasena Grahitam Puranamulina Madhye Mahabharatam Advaitamritavarshini Bhagavati Ashtadishadhyayini Ambattvamanusandatam Bhagavad-gite Bhavadveshini Namostute Vyasa Vishala Buddhe Kullara-vinda Yadapatranetra Yena Tvaya Bharatena Purnaha Prajwalito Jnanamaya Pradipa Prapanna Parijataya Totra Vetreka-panaye Jnanamudraya Krishnaya Gita-mృతదుదే Namaha Sarvopanishado Gavo Dogda Gopalanandana Partho Vatsa Sudhir Bhokta Dugdam Gita-mృతం Mahat Vasudeva Sudam Devam Kamsa Chanura Mardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum Bhishmadrona Tata Jayadrajala Gandharanilotpala Salyagravati Kripena Vadani Karnena Velakula Ashwattama Vikarna Gora Makara Duryodhana Vartini Sotirna Kalu Pandavairananadi Kaivartaga Keshava Paracharya Vachas Saroja Mamalam Gidartha Gandhotkatam Nanakyanada Kesharam Vigada Sambodhana Bodhitam Loke Shajjana Shatpadeirahara Pebiyamanam Muda Bhuyat Bharata Pankajam Kalimala Pradvamsina Shrese Mukam Karoti Vachalam Pangum Rangayate Girim Yatkrupatamaham Vande Paramananda Madhavam Yam Brahma Varunendra Rudramaruta Sunmanti Divyaistavaihi Vedai Shankapadakrammo Vanashadai Gayanti Yam Samaga Dhyanavastita Dadgatena Manasa Pashyanti Yam Yogino Yasyantam Na Vidussura Suravana Devaya Tamai Namaha Om Sla Shiva Samarambam Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Om Sahana Bhavatu Sahano Bhunaktu Sahaviryam Karavavahai Tejasvinavaditamastu ma Vishavahai Om Shanti 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 Harihi Om எங்க விட்டோம் போன கிளாஸ்ல நம்ம வந்து 17 இருக்கும் இதை பிடிச்சிட்டோம். we have come to நாசத்து ஜிதேபோ 16 16 முடிச்சிட்டோம். 17 இருக்கும் இன்னைக்கு இல்லையா? am I right? page 36 கரெக்டா? சரி. எங்க வேர் இஸ் லலிதா மாமி கடமை something happened. She left in Mari வந்து. Lalitaa mama is not there. அதான் சொல்றேன். ஏன் அப்படி? நான் ரொம்ப சத்தமா போய் பேசிட்டேனோ? நான் பேசுறது அஃபென்சிவா இருந்ததா? எதை பத்தி தெரியல. இல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? நான் கொஞ்சம் அஃபென்சிவா ஏதாவது பேசிட்டேனான்னு கேக்குறேன். நான் did I say anything wrong? அப்படியெல்லாம் ஒன்னும் பேசல. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நமக்கு ஞானம் இல்லாம எல்லாம் பண்ண என்ன பண்ண, நம்ம ஞானம் அதுக்கு முயற்சி பண்ணணும். கர்மெல்லாம் பண்ணி என்ன தோலெல்லாம் போட்டு இடத்தெல்லாம் மெழுகி தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு கோலம் போட்டு எல்லாம் அதெல்லாம் கர்மம், அதெல்லாம் பண்ணி தான் பண்ணணும் இல்லை. ஆனால் ஞானம் இல்லைன்னா, ஞானத்துக்கு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். குருக்கிட்ட போக முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு வழியே கிடையாது. எய்தர் த குரு கம்ஸ் டு யுவர் ஹோம் ஆன் திஸ் டிவி ஸ்க்ரீன் அண்ட் டாக்ஸ் டு யூ. எனக்கு காலம்பரம் எழுதி டீ கூட போட முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுவோம். யூ கேனாட் டு எனிதிங் இல்லையா? ஸோ technology is now made it possible for you to reach and get the knowledge at your home. Okay, அப்படி இருக்கிறப்போ
ஸோ that is what that's why கொஞ்சம் நான் ப்ராப்ளி லிட்டில் impatient in the sense என்னடா நம்ம இவ்வளோலாம் பண்ணுறோம் 4 பேர் தான் வராடா நான் இவ்வளோ இது பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் இவ்வளோ வராளே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எனக்கு என்ன இதுக்கு அதுவும் இந்த வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திதிக்ஷா பற்றி சொல்கிறாரு எனக்கு ஐ was very much touched by that என்ன நமக்கு வந்து சுகம் துக்கங்கள்லாம் ஏன் வருது என்ன என்ன வெய்ய காலத்தில் சுட வெய்ய தான் குடு சுடாக தான் இருக்கும் குளிர் காலத்தில் குளிராக தான் இருக்கும் கிருஷ்ணன் சொல்ல தான் திதிச்ச சோகம் அதனால நீங்கள் யூ கெட் அப்செட் ஐயோ இவ்வளோ வெயிலாக இருக்கே இவ்வளோ இருக்கு அப்படி தான் நேச்சர் அப்படி அதோட நேச்சர் அப்படி பொறுமைங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு வாழ்க்கையில் பொறுமை தான் சி இதெல்லாம் புரிஞ்சுடணும்னு வச்சுக்கோங்க வில் பி ஏபிள் டு ஹேண்டில் லைஃப் பெட்டர் கஷ்டம் வருது எனக்கு மாத்திரம் கஷ்டம் வருது வெயிலில் நான் கஷ்டப்படுறேன் துடிக்கிறேனே குளிரில் அவ்வளோ கஷ்டப்படுறேனே எனக்கு வியாதி எனக்கு வருதுன்னா நம்ம என்ன சொன்னால் பிராரப்தம்னு ஒன்று இருக்குது இந்த பூர்வ ஜென்ம புண்ணிய பிரகிருதங்கள்லாம் இருக்குது இந்த கர்மாவனுடைய பலனாக இருக்குது அதனால தான் கஷ்டப்படுறேன் இது புரிஞ்சதுன்னா மனசில் புரிதல்னா ஓரளவுக்கு பொறுத்துக்க முடியும் நம்மளால் ஏன்னா சரி அப்புறம் ஆகமா பாயினும் அனித்தியாங்கிற வந்துட்டு போயிடும் தான் திதிஷஸ்வ கிருஷ்ணர் எவ்வளோ இதாக அழகாக சொல்கிறார் பற்றியா இப்போ அதெல்லாம் வந்துட்டு போகக்கூடிய சமாச்சாரம் வரப்போ கஷ்டப்படுவது தான் படுவேன் நீ மன்னவன் டூ யுவர் பெஸ்ட் ஏசி போட்டுக்கோ ஃபேன் அடியில் உட்காந்துக்கோ எல்லாம் பண்ணிக்கோ சில் தாங்க முடியல 2 போர்வைக்கு மேலே 3 போர்வையை போத்திக்கோ ஆல் தட் யூ டூ இதெல்லாம் கர்மா என்ன அதுவும் முடியலன்னா அதுக்கு மேலே என்ன தான் திதிஷஸ்வ கிருஷ்ணா அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஏசியும் இல்லாதவன் ஃபேனும் இல்லாதவன் என்ன பண்ணுறான் அவன் அந்த பற்றியும் கூட தங்கிட்டு தான் இருக்கான் இல்லையா அதுக்கப்புறம் வழியே கிடையாது அது புரிஞ்சதுன்னா நீச மனசுக்கு ஒன்றும் பண்ண முடியாது எல்லாருக்கும் இதுதான் நம்மளும் கஷ்டப்படுறோம் எல்லாரும் கஷ்டப்படுறோம் பொறுத்துப்போம் தான் திதிச்சு அதான் தீர்ச்சு அது ஈஸி சொல்லிட்டு போயிடலாம் நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது என்ன ப்ராப்ளம் என்ன எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உனக்கு பணத்தை கிடைத்த கொடுத்தேன்னா சரி அவனோட கஷ்டத்தை போகலாம் என்ன ஆனால் ரொம்ப சூடாக இருக்குன்னு தாங்க முடியலன்னு என்ன பண்ணுறது எல்லாரும் தாங்க முடியல இல்லை எனக்கு உடம்பு சரி எல்லாரும் நடக்க முடியலன்னா ஷியோர் ப்ராப்ளம் சரி இதெல்லாம் நம்மளுடைய கர்மா வேறு ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சதுன்னா யூ பி ஏபிள் டு அக்செப்ட் இது எனக்கு மாத்திரம் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான் இதுவும் வந்துட்டு போகிறது ஆகமா பாயினும் அனித்தியா அதுவும் இது வந்துட்டு போயிடும் கொஞ்ச நாளில் போயிடும் அது மிக நிலையாக இருக்காது சுகமாக இருந்தாலும் நிலையாக இருக்காது துக்கமாக இருந்தாலும் நிலையாக இருக்காது இதெல்லாம் ஞானங்கிறது சரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஞானம் மீன்ஸ் இது புரிஞ்சதுன்னா ஞானங்கிறது என்ன புரியுறது இது புரிஞ்சதுன்னா அது வந்துட்டே இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும் தான் திதிஷ பொறுத்துக்கூடாங்கிறார் கிருஷ்ணன் கம்பேஷனேட்டாக சொல்கிறார் அவர் ஆகமா பாயினும் அனித்தியாக தான் திதிஷோ பாரத்தை பொறுத்துக்கூடா அப்படிங்கிறார் என்ன ஸோ அல்டிமேட்லி நமக்கு கன்சலேஷன் கொடுக்குறது ஞானம் தான் நமக்கு கன்சலேஷன் கொடுக்குறது புரிஞ்சதுன்னா வி ஃபீல் ஆல் ரைட் கம்ஃபர்டபுள் போயிடும் அதான் அந்த புரியுறதுங்கிறது சொல்லி யுவர் எஃபர்ட் உங்களுக்கு புரியணும் அதை வேற எனக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு புரிஞ்சு எனக்கு புரியலன்னு பிரயோஜனம் இல்லை ஆனால் எனக்கு புரியணும்னா என்ன பண்ணோம் ஸ்ரத்த என்ன சொல்கிறா இந்த ஒரு தடவை தத்வதி பிரணிபாதியான பரிபிரச்சனை சேவையா ஆஸ் கொஸ்டின்ஸ் புரியல எனக்கு கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்க என்னதில் புரியல அப்படின்ட்டு அதான் தட் இஸ் ஹவ் யூ கோ டு டீல் வித் த ப்ராப்ளம் இல்லையா ஸோ வேண்டாம் விட்டு ஜஸ்ட் I was only introspecting. As a teacher, I was only introspecting. Have I been a little harsh in my explaining it? நான் இதை ஹர்ட் பண்ணிட்டேனோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் எனக்கு வந்தது செல்ஃப் டவுட் புரிஞ்சுது அவ்வளோதான் ஓகே லெட்ஸ் கோ ஃபர்தர் ஸோ இப்போ வந்து இது போலாமா அடுத்து வந்து யூ ஆர் கோயிங் டுடே டு 17 பேஜ் 36 16 முடிச்சிட்டோம் 17 ஏன்னா 16 ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீதைன்னு சொல்லுவேன் கேட்டா என்ன நாசத்தோ வித்தியதே பாவோ நாபாவோ வித்தியதே சதா உபயோரபி திருஷ்டோந்த ஸ்துனியோ தத்துவதர்ஷிபி எசன்ஸ் ஆஃப் த ஸ்லோகம் இஸ் சத்தியம் மித்யா என்ன ஆத்மா ஒன்றுதான் சத்தியம் பிரம்மன் ஒன்றுதான் சத்தியம் என்ன பிரபஞ்சம் மித்யா ஜெகன் மித்யா மிச்சம் எல்லாம் உண்மை இல்லை எல்லாம் காட்சி தான் தற்காலிகமானது தான் இட்ஸ் ஓன்லி மேக் பிலீவ் சினிமா சொப்பனம் பார்த்துட்டோம் சொப்பத்தை நடக்கிறதால நம்ம சத்தியம் நினச்சிக்கிறோமோ இல்லை முடிச்சிட்டோம்னு நடக்கிறப்போ உண்மையை நினைக்கிறோம் திருடம் வந்து கத்தியை காமிச்சோம் நகையை கொடு அப்படின்னு கத்தி காமிக்கிறோம் பயப்படுறோம் அலறோம் இவன் இது பண்ணோம் முடிச்சின உடனே எல்லாம் பொய் நோ ஃபியர் அட் ஆல் அப்புறம் என்ன
மித்யா. நடந்ததெல்லாம் உண்மை மாதிரி நடக்கிறப்ப உண்மை மாதிரி இருக்கு, ஆனால் உண்மை அது இல்லை. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிறது எல்லாமே இப்போது இன்க்ளூடிங் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதும் நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறதும் அதுவும் ஒரு இதுதான், மேக் பிலீவ் தான், மித்யா. என்ன ஜெகன் மித்யா, ஜெகத்தில் நடக்கிறது எல்லாமே மித்யா தான். ஸோ எனக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிறப்ப அழறோம். நமக்கு உண்மை புரிஞ்சுதுன்னா ஒரு கஷ்டமும் வரலை. சுகம் வந்து குதிக்கிறோம், அதுவும் உண்மை இல்லை. ஆகமா பாயினும் அனித்யா, அதெல்லாம் வந்துவிட்டு போகிற சமாச்சாரம். ஆனால் ஆத்மாங்கிறது நித்தியமானது. நான் ஆகிய ஆத்மாவாகிய நான் சரீரம் இல்லை, ஆத்மா அது சத்தியமானது, எக்காலத்தில் இருக்கக்கூடியது. நஜாயதே மிரியத்தையே வாக்கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வான பூயா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராண. அந்த ஆத்மா என்ன, இதெல்லாம் தான் நித்திய. ஸோ சத்தியம் மித்யா. உலகத்தில் நடக்கிறதுலாம் உண்மை இல்லை. எல்லாம் என்னோடய குழந்தைக்கு உடம்பு வந்து கொடுத்து, என்னோடய ஹஸ்பண்டுக்கு உடம்புக்கு வந்து கொடுத்தோ, என்னோடய ஒய்ஃபுக்கு உடம்புக்கு வந்து கொடுத்தோ, எனக்கு ப்ராப்ளம், எனக்கு பணத்து கஷ்டம், இந்த கஷ்டம் எல்லாம் ஆகமாக பயனும் அனுத்தியா. ஒரு காலத்தில் கஷ்டப்படுறோம், பணம் இல்லைன்னு. ஒரு காலத்தில் பணம் வந்து குவியிறது நடக்குது. அந்த குவிந்த பணம் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. வெரி குட், வெல்கம் வெல்கம். ஓகே, நீங்கள் ஓகே. ஆகமா பயனும் அனித்யா, அதுதான் ஞானங்கிறது. ஞானங்கிறது எல்லாம் ஆத்மா சத்தியம், ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம், அகம் பிரம்மாஸ்மி, இதுதான் ஞானம்ங்கிறது. ஆனால் இந்த ஞானத்தை எடுத்து அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் சத்தியம், நான் நஜாயதே மிரியதே வா கதாச்சித், நான் அழிவதில்லை, பிறந்ததிலும் அழிவதில்லை, நித்திய சர்வதஸ்தவனும் அச்சலோயம் சனாதனம். என்ன, நான் எக்காலத்திலும் இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபானி ஆத்மா நான் அப்படிங்கிறது தான் ஞானம். நம்ம வந்து மிச்சம்லாம் வந்துவிட்டு போகிறது இல்லை இல்லையா. ஒரு காலத்தில் எங்கே இருந்தேன், இப்போ என்னாச்சு, பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சு கொடுத்து, தோலெல்லாம் சுருங்கி போயிடுத்து. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஷேப் ஆல்டுகெதர். எல்லாம் அனாத்மா. சரீரங்கிறது அனாத்மா. ஆனால் அந்த வத்து யுர்வேதேகே நித்தியஸ்யுக்தா சரீரனா சொல்ல போகிறேன். இன்னும் 2-3 ஸ்லோகங்கள் கழித்து வரப்போகிறது. என்ன, ஸோ அந்த ஆத்மாவை நான், ஞானங்கிறது நான் தெரிந்து கொண்ட அந்த ஆன்பாங்கிறது நான்கிறது அறிந்து கொள்வது தான் ஞானம். என்ன, ஸோ அந்த ஞானத்தை அறிய முயற்சியில் தான் இன்னும் இருக்கும். நானும் 90 வயசுக்கு நான் இன்னும் ஞானத்தை தான் சாடி போயின்னு இருக்கேன். ஐ ஹோப் ஐ காட் இட் நினைக்கிறேன். என்ன, அண்ட் தட் ஐ மஸ்ட் கெட் த அஷ்யூரன்ஸ். எஸ் அண்ணா, ஒன்ஸ் ஐ நோ தட், தென் எனக்கு ஐ எம் நாட் பி அஃப்ரைட் ஆஃப் தி வேர்ல்ட். தென் தஸ்ய பயம் நாஸ்தி, பயம் போயிடுறது. என்ன, சரீரம்தான் போகிறது. சாயதே மிரியதே, ஆத்மா அழியிறது இல்லை, நான் அந்த ஆத்மா. என்ன, அதுதான் சொல்ல போகிறேன் அப்புறம் அடுத்தாப்புல. ஓகே, ரைட். இப்போ அடுத்தாப்புல போகலாமா, அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாமா? அடுத்து நான் சொல்ல, அடுத்து 17 படிக்கும். கிம் புனः தத் யத் சத் ஏவ சர்வதா இதி உச்யதே. சர்வதா இதி உச்யதே. What then is that which is eternally real? Yes, ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க, ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. அவினாஷி ஒரு நிமிஷம் ஸ்லோவா போகலாம். See, what then is that which is eternally real? எக்கால் சத்தியம் மித்தியை என்று சொல்றார். என்ன, உலகத்தில் உலகம் என்பது ஜெகன் மித்தியை, உலகம் என்பது உண்மை அல்ல அப்படின்னு கேட்டால், அப்படின்னு சொன்னேன்னா, வாட் தென் இஸ் தட் விச் இஸ் ஆல்வேஸ் ரியல் எட்டர்னலி? உலகம் என்பது எப்பொழுதும் உண்மை அல்ல. எது உண்மையானது என்பது, உண்மை என்பது என்ன அப்படிங்கிற அடுத்த கேள்வி. வாட் தென் இஸ் தட் விச் இஸ் எட்டர்னலி ரியல்? இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறேன். அடுத்த ஸ்லோகத்தில் 36 page 36. 36 sloka number 17. You are going to sloka number 17. எல்லாரும் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, படிங்க. அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி. அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி. On the contrary, know that to be imperishable, by which all this is pervaded. None can destroy that which is immutable. Right, one minute, hold on. புரியுது இங்கிலீஷ் சொல்லுங்க. On the contrary, என்ன on the contrary என்ன? Contrary to previous ஸ்லோகா. previous ஸ்லோகா என்ன சொன்னார்? மார்த்தா இது நாசதோ வித்யே வித்யா அபாவ நாபோ வித்யே துணைவ தத்துவதர்சிபி. என்ன, ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம் அப்படிங்கிறது சொன்னார். இதில் நாசத்தோ வித்யே பாவா
அசத்துக்கு பாவம் கிடையாது, நாபாவம் அபாவத்துக்கு சத்தியம் கிடையாது, ஜெகத்துக்கு சத்தியம் கிடையாது, ஆத்மாவுக்கு இது கிடையாது. ஆத்மா ஒன்றுதான் சத்தியம், ஆத்மா ஒன்றுதான் சத்தியம், ஜெகன் என்பது உண்மை அல்ல, ஆத்மா என்பதுதான் உண்மை, ஜெகன் உலகம் என்பது உண்மை அல்ல அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து அப்புறம் இதில் என்ன சொல்கிறேன், வாட் தென் இஸ் தட், அப்படின்னா எது எக்காலத்திலும் இருக்கக்கூடியதுங்கிறது என்ன, என்ன ஆத்மா ஒன்று சத்தியம், பிரபஞ்சம் என்பது மித்தியை உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் இது சத்தியம். வாட் இஸ் தட் விச் இஸ் எட்டர்னல், எக்காலத்திலும் உண்மையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், ஸ்லோகத்தை படிக்கும். அந்த ஸ்லோகம் வந்து அவினாஷி து தத்வித்தி, அதை அழியாதது என்று நினைத்து கொள்ளுங்கள். அவினாஷி து தத்வி, அறிந்து கொள்ளுங்கள். எது அழியாததோ, அழியாதது எது, பிரபஞ்சம் அழியக்கூடியதுங்கிறார். மித்தியை அழியக்கூடியது, தோற்றம்தான் இது, உண்மை அல்ல. உண்மையானதுங்கிறது ஆத்மாங்கிறது தான். அப்படி முதல்ல இந்த போன ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன, நாசத்தோ வித்தியதே பாவோ நான் பாவோ வித்தி சதா உபயோர விதிஷ்டோத்தோ ஸ்துனியோ தத்துவதர்சிங்க. அதுக்கு அதாவது தான் ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம். இந்த பிரம்ம ஒன்றுதான் ஆத்மா, பிரம்மா அல்லது ஆத்மா அது ஒன்றுதான் சத்தியம் அப்படின்னார். அது அவினாஷி டு தத்வித். ஆன் த கான்ட்ரரி, நோ தட் டு பி இம்பர்ஷிபிள் பை which all this is pervaded. All this is pervaded னா என்ன அர்த்தம் படிங்கம்மா, அடுத்து படிங்க. அடுத்து अविनाशी इति अविनाशी न विनष्टुं शीलम् अस्य इति तु शब्दः असतः विशेषणार्थः तद्विद्धि विजानीहि किं येन सर्वम् इदं जगत् ततं व्याप्तं तदा सदाख्येन ब्रह्मणा साकाशम् आकाशेन इव घटादयः विनाशम् अदर्शनम् अभावम् अव्ययस्य न वेति उपचय अपचयो न याति इति अव्ययम् तस्य अव्ययस्य. ஒரு நிமிஷம் இருக்கும் என்ன. ஸோ என்ன சொல்ற, அவினாஷி து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்ய ந கஷ்ட கர்த்துமரசி. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னார்னா, ஆன் தி கான்ட்ரரி, நோ தட் டு பி இம்பெரிஷபிள், நோ தட் டு பி, எது இம்பெரிஷபிள் அழியாதது எது அப்படின்னா, நோ ஆன் தி கான்ட்ரரி எதிர்மாறாக, நோ தட் எதிர்மாறாக என்ன, ஆத்மா சத்தியம் பிரபஞ்சம் மித்யா அப்படின்னு சொல்றதுக்கு அவினாஷி அது தத், நோ தட் டு பி இம்பெரிஷபிள் தத், அது அழியாதது, ஆத்மா என்பது அழியாதது என்பதை தெரிந்துகொள், அறிந்துகொள். ஆத்மா அழியாதது, நோ தட் டு பி இம்பெரிஷபிள், நோ தட்னா தட்னா ஆத்மா, ஆத்மா அழியாதது என்பதை அறிந்துகொள். அந்த ஆத்மா பை விச் ஆல் திஸ் இஸ் பர்மிட்டட், இந்த ஆத்மாங்கிறது எல்லா இடத்துலையும் பறந்திருக்கிறது. இதில் இந்த ஆத்மாங்கிறது வஸ்து ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வஸ்து இல்லை, சரீரங்கிறது ஒரு வஸ்து, ஆனால் ஆத்மாங்கிறது எங்கும் இருந்தது. இந்த ஆத்மா வந்து இந்த சரீரத்திலையும் இருக்குது, சரீரத்தையும் இந்த சரீரத்தில் ஆத்மாவால் பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆத்மா பர்வேட்ஸ் த ஹோல் பாடி. என்ன ஆத்மா, ஆத்மாங்கிறது ஒரு ஐட்டம் இல்லை, ஹார்ட் மாதிரி ஆத்மான்னு ஒரு சமாச்சாரம் இல்லை. It is pervades the whole body. Yeah, the shariram is painted by with atma. The atma shariram karta பண்ணி அது ஆத்மாங்கிற எண்ணெயில் போட்டு எடுத்திருக்காரு. அதான் நம்ம ஃபங்க்ஷனிங் பாடி. என்ன வச்ச விநாசம் அபியசஸ், அந்த சரீரத்துக்கு அழிவு உண்டு, அந்த ஆத்மா வழி கிடையாது. ஆத்மாங்கிறது இந்த சரீரத்தை பண்ணிட்டோம், அதுக்கு மேலே ஒரு பெயிண்ட் மாதிரி கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, தென் இட் பிகம்ஸ் ஆக்டிவ், பேசுறது நடக்கிறது, அதுக்கு இது வந்து கொடுத்தோம், ஆத்மா வந்து கொடுத்தோம். இந்த ஆத்மாவனால தான் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறது. நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறதுலாம் சரீரம் பண்ண, கை கண் பார்க்கறது காது கேட்குறதுன்னா அது கம்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஆத்மா. சைத்தன்யம் வாட் எவர் இட் இஸ், யூ கால்ட் ஆத்மா சைத்தன்யம் வாட் எவர் இட் இஸ். அந்த சைத்தன்யங்கிறது உள்ளே போனதுல அந்த சைத்தன்யம் போயிடுதுன்னா சரீரம் மண்ணு தான் இல்லை. ஓகே, அதனால இந்த பவர் தட் சேத்தனத்துவம், இந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் பேசுகிறோம், பார்க்குறோம், இது பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறது. ஸோ நான் சரீரம்னு ஒன்று இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்குது. ஆத்மாங்கிறது சைத்தன்யம், கால் இட் சைத்தன்யம், ஆத்மா வாட் எவர் வேர்ட் யூ வாண்ட் யூஸ். இந்த சைத்தன்யம் இதில் பர்வேட் பண்ணுறதுனால தான் இந்த சரீரம், அதில் வச்சு மண். இது காயம் என்பது பற்றடித்த பையடா மாயவனாஸ் கோயவன் செய்த மண்ணு போன்ற ஓடடா தான் இந்த சரீரங்கிறது. ஆனால் வாட் மேக்ஸ் இட் ஃபங்க்ஷன் இஸ் தட் ஆத்மா சைத்தன்யம்.
which pervades this. Antavattu imediha nityasyoktha sharirana. அது அது அடுத்த சொல்ல போகிறது அவினாஷித்து தத்விதி ஏன சர்வம். அந்த அந்த பர்வேட் பண்ணுற அந்த இருக்கே, இந்த சரீரத்தை இயக்குகின்ற ஒரு சக்தி இருக்கே, அதுதான் ஆத்மாங்கிறது. என்ன? அதுதான் அதுதான் சத்தியம், அதுதான் பிரம்மன். ஆத்மா, பிரம்மன், சைத்தன்யம் எல்லாம் ஒன்று தான். அந்த சைத்தன்யம் இந்த பாடியில் பர்வேட் பண்ணுறதுனால தான் கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு நுகர்றது, வாய் பேசுறது, கை எல்லாம் ஆக்ட் பண்ணுறது எல்லாம் அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால தான். அதுதான் விநாசித்து தத்விதி ஏன சர்வமிதம் ஏன, எதனால் இது வியாபிக்கப்படுகிறதோ. விநாசம் அவ்வியஸ்யாஸ்ய, இந்த சரீரத்தை அழிக்கலாம், அந்த பர்வேட் பண்ற ஆத்மாவை அழிக்க முடியாது. எங்கும் இருக்கக்கூடிய ஆத்மா அழியாதது, இந்த சரீரம் அழியக்கூடியது. புரியுதா? there are two principles here. அழியாத ஆத்மா which makes it function, அழியிற சரீரம் which ஜாயதே மிரியத்தை அழிந்து போகிறதுங்கிறது. that is what this body is. it is a principle, is it? ரொம்ப சிம்பிள். புரியுது இப்போ? அதனால விநாசம், அதனால அந்த ஆத்மாவை சைதன்யத்தை விநாசம் அஸ்ய ந கஷ்டித் கத்து மனசு, nobody can destroy that ஆத்மா. சரீரத்தை அழிக்க முடியும், அந்த ஆத்மாவை அழிக்க முடியாது. this is a principle, is an insight. ஓகே, any doubts? இல்ல. ஓகே, இப்போ அடுத்த ஸ்லோ பாராகிராஃப் போங்க. அடுத்தது படிங்க. இங்கிலீஷ் படிங்க. What does not habitually perish is the imperishable. Who, on the contrary, distinguishes it from the unreal. So one minute. Sentence about that. So, what does not habitually perish? எது அழிவதில்லையோ, எது அழிவதில்லை, எது அழிவதில்லை, எது அழிவதில்லை, எது அழிவதில்லை, எது அழிவதில்லை, ஆத்மா அழிவதில்லை. ஓகே. is habitually perish is imperishable. On the other hand, distinguished from the unreal. What is an unreal? Shariram. What? Brahman or Sat, being by which the whole world together with the sky is pervaded, just as spots and the like are pervaded by the sky. Destruction is non-perception, not being. The immutable is that which neither increases nor decreases. ஆத்மா என்பது அழிவதில்லை, மாறுவதில்லை. என்ன? ஆனால் சரீரம்ங்கிறது இருக்க, அது there is perishable. So there is both perishable body and imperishable சைத்தன்யம் or ஆத்மா. அதான் சொல்றீங்க. ஆத்மா அழிவதில்லை, சரீரம் அழிகிறது. என்ன? அவிநாசித்து தத்விதி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் விசாசி நகசிதம். இது என்ன பண்ண? ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று பெரிஷபிள் பாடி, another is imperishable ஆத்மா. ஓகே, அதான் இங்கே சொல்கிறேன். ஓகே, அடுத்து அதை பார்த்து இது போனப்ப அடுத்த பேராகிராஃப்க்கு சமஸ்கிருதம் படிக்கும். அடுத்தாப்புல நான் ஏற்றது 17:2 பற்றியா அப்படிங்க. न एतत् सदाख्यं ब्रह्म स्वेन रूपेण वेति व्यभिचरति निरवयवत्वात् देहादिवत् नापि आत्मीय अभावात् यथा देवदत्तः धनहान्या वेति न तु एवं ब्रह्म वेति. अतः अविशेष्य अस्य ब्रह्मणः विनाशं न कश्चित् कर्तुम् अर्हति. न कश्चित् आत्मानं विनाशयितुं शक्नोति ईश्वरोऽपि. आत्मा हि ब्रह्म स्वात्मनि च क्रियाविरोधात्. இது எசென்ஷியல் சொல்லணும்னா, இந்த ஆத்மாங்கிறது இருக்கிறது அழியாதது, மாறாதது, சரீரங்கிறது அழியிறது, மாறக்கூடியது அப்படிங்கிறது சொல்றாரு. இப்போ இங்கிலீஷ் போலாம். Brahman, known as Sat, does not change its own nature, that is, does not forfeit it, for it is partless, unlike the body, etc. Neither in respect of its properties does it change, for it has no property. For example, Devadatta decays through loss of his wealth, but Brahman does not. Therefore, none can bring about the destruction of this immutable Brahman. None, not even God, may destroy the self. Indeed, the self is Brahman
and any transitive activity of the self, that is self acting on itself, is inconceivable. ஓகே நிறுத்திக்கோங்க. ஸோ என்ன சொல்றார், இதுதான் சொன்னதை சங்கரர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். சரீரங்கிறது மாறக்கூடியது, அழியக்கூடியது. ஏன்னா அதுதான் மாறுறது, அழிகிறது. சின்ன குழந்தையாக பிறக்கிறது, பால்யம், யௌவனம், ஜரா, கடைசியில் அழியுது மிருத்யு. இந்த பஞ்ச விகாரம் அஸ்தி, ஜாயதே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷியத்தே, இப்படி 5 விதமான மாறுதல்களுக்கும் சரீரத்துக்கு தான். ஆத்மாங்கிறது நம்ம குழந்தையாக இருந்தப்பவும் அதே ஆத்மா தான், வாலிபனாக இருந்தப்பவும் அதே ஆத்மா தான், என்ன மிடில் ஏஜ்லும் போதும் அதே ஆத்மா தான், கடைசியில் போகிறப்போ ஆத்மா அதே ஆத்மா தான். சரீரம் தான் மாறுறதை ஒழிய ஆத்மா மாறுறது இல்லை. என்ன அந்த சரீரத்தினுடைய மாறுதல்கள் எல்லாம் சரீரத்திற்குரிய ஆத்மாங்கிறது ஒரே ஆத்மா தான், நித்தியமானது. அதுக்கு மாறுதலும் கிடையாது, அழிவும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. அதே ஆத்மா தான் கண்டினியூஸ், சேம் ஆத்மா. இந்த ஜென்மத்தில் வாசுதேவன் ஒரு குழந்தையாக இருந்தான், ஒரு யங் மேன், மிடில் ஏஜ் மேன், ஓல்டு மேன், and then one day is going to pass away. Then the Atma continues in another body. Vasamsi jirnani yatha வரப்போகிறது. நவானி கிருண்ணாதி நரோபுராணி ததா ஷரீராணி. ஸோ அது மாறிட்டு இருக்க போகிறது, சரீரம் மாறிட்டு இருக்க போகிறது. ஐ எம் நாட் கோயிங் டு கேரி திஸ் பாடி ஆல் த டைம். கொஞ்ச நாள் இது போடுறோன்னா ஐ எம் கோயிங் டு கெட் எ நியூ பாடி. அது புரிஞ்சுன்னா என்னது கவலைப்படுறோம் நம்ம. நம்முடைய ப்ராப்ளம் எல்லாம் பிகாஸ் ஆஃப் லிமிட்டேஷன். நம்ம இதோட நம்ம கதை முடிச்சிருதுன்னு நினச்சிருக்கோம். இல்லை, முடியல. இட் இஸ் தொடர்கதை நம்மது. இன்னொரு ஜனனம் புனரபி ஜனனம், புனரபி ஜனனி ஜடனே சேனம், யசம் சுவாரே ஊதுஸ்துவாரே கிருப்பையா பாரே பாயி முராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் போயிட்டு இருக்கோம் நம்ம. என்ன அதனால எப்போ வந்து ஞானம் வந்துருத்தோ நமக்கு அத்தோட முடிச்சுட்டு. சரி, அதனால அது. ஸோ அடுத்தது படிக்கலாமா? எங்க இது முடிச்சிட்டோமா? கடைசியில் ஒன்று பாக்கி இருக்கா? किं पुनः तत् असत् यत् स्वात्मसत्तां व्यभिचरति इति उच्यते. Again, what is that which being unreal has but an inconstant existence? It is just set forth. So the question is varudena kim punaha tad asat yat swatma sattam vyabhicharati changes இது உச்சதி ஆன்சர் சொல்றாருன்னா. அப்படின்னா அடுத்ததுல வந்து அகெயின் வாட் இஸ் தட் விச் பீயிங் அன்ரியல் ஹேஸ் பட் ஹேஸ் அன் இன்கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அப்படின்னா சரீரம் இஸ் அன்ரியல், இன்கான்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சரீரம் இந்த இப்படியே இருக்க போகிறது இல்லை. இன்னொரு எத்தனை ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ இயர்ஸ் திஸ் பாடி இஸ் டு கோ ஆஃப், திஸ் இஸ் கோயிங் டு கோ ஆஃப். But the Atma is the same Atma. It's going to get a new body. It's going to be born again and all that. So, that is that. Okay? Again, what is that which, so, எது கான்ஸ்டன்ட் எக்காலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது இப்படிப்பட்டதுன்னு கேட்குறாரு. And again, what is that which being unreal but has but an inconstant existence. It is just set forth. என்ன இந்த மாறக்கூடியதுக்கு சரீரங்கிறது என்ன, மாறுதல் இல்லாத ஆத்மாங்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க கேள்வி. மாறக்கூடிய மாறாத சமாச்சாரம் ஒன்று இருக்கா, மாறக்கூடியது எது? அதே தான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணார். சரீரம் வேற, ஆத்மா வேற. என்ன நீ ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கோ. ஞானம்ங்கிறது என்ன, நான் ஆத்மா. நம்முடைய ப்ராப்ளம்லாம் என்ன, நம்மலாம் ப்ராப்ளம்னா நம்ம சரீரத்தினுடைய ப்ராப்ளத்தை தான் என்னோட ப்ராப்ளம் சொல்கிறோம். ஆத்மாவுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஆத்மாங்கிறது இக்கால் நித்திய சர்வகதஸ்தானும் அச்சலம் சாதனம். ஆத்மாங்கிறது ஆனந்த சச்சிதானந்த ஸ்வரூபமானது. என்ன இக்காலத்தில் நஜாயதே மிரீத வாக்கத்தை அது மாதிரிப்பட்ட ஆத்மா அது. அது நம்ம புரிஞ்சுக்காம சரீரம்னு நினச்சிக்கிறது மட்டும் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கும், அழித்து கொண்டு இருக்கும். எல்லா கஷ்டங்களும் சோகங்களை அனுபவிக்கிறது அதுதான் சரீரம். நான் ஆத்மா, அந்த ஆத்மா இல்லை. சரீரங்கிறப்போ ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் எல்லாம் தான் சரீரம்னு சொல்கிறோம். அந்த சரீரம் நான் இல்லை, இந்த ஆத்மாங்கிறது புரியுறது தான் ஞானம். அகம் பிரம்மாஸ்மி, அகம் சச்சிதானந்த ஸ்வரூப ஆத்மாகம் அப்படிங்கிறது புரிகிறது தான் ஞானம்ங்கிறது. புரியுதுல்ல? ஸோ ரைட். ஸோ இந்த புரிஞ்சு கொடுத்து என்ன சொன்னார், வினாஷி துதத்விதி ஏன சர்வம் இதம் துதம் வினாசம் அபியசிய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹசி அப்படின்னு சொல்றாரு. என்ன அடுத்தது படிக்கலாமா? ரெண்டாவது போலாம். அந்தவந்தை மே தேஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணः அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் புத்யஸ்வ பாரத.
ஓகே, வெரி குட். अन्तवन्त इमे देहा नित्यस्योक्ता शरीरिणः अनाशिनो अप्रमेयस्य तस्मात् तुभ्यस्व भारत. ஓகே, அடுத்தது படிங்க லலிதாமி. அடுத்தது These bodies that perish are said to pertain to the eternal self that is embodied, the eternal self that is imperishable and interminable. Therefore, fight, O Sion of the Bharata. ஓகே, These bodies that perish are said to pertain to the eternal self that is embodied, the eternal self that is. இல்ல இந்த முதல்ல வரல, ஒன்னொன்னா போலாம். அப்புறம் அடுத்த ஷோத்துக்கு படி திருப்பி போலாம். என்ன படிக்கட்டுமா? சமஸ்கிருதம் படிக்கட்டும். விஜயமாமி நீங்க எடுங்க. முதல் சென்டென்ஸ், தீஸ் பாடிஸ் படிங்க. தீஸ் பாடிஸ் விஜயமாமி இதுக்கு புஸ்தகம் இருக்கா உங்ககிட்ட? மியூட்ல இருக்காங்களா? ரைட். நான் ஓகே, நீங்க போட்டா that is upon the eternal self that is imperishable and interminable. Therefore, I fight upon the Bharata. ஓகே, சரி. தி அந்தவத்து இமே தேஹே நித்யஸ்யோக்தா ஷரீரிணः அநாசினோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுஜ்யஸ்வ பாரத. These bodies that perish are said to pertain to the eternal self that is embodied, the eternal self that is imperishable and indeterminable. Therefore, fight. So, these bodies that perish they pertain to the eternal self. Eternal அல்ல, அழியாத எக்காலத்திலும் இருக்கக்கூடிய ஆத்மா. என்ன இந்த சரீரங்கிறது இந்த ஆத்மாவோட அட்டாச் பண்ணிருக்கு. என்ன ஆத்மாங்கிறது அழியாதது, சரீரங்கிறது மாறிக்கொண்டு அழியக்கூடியது. என்ன that is embodied, the eternal self that is imperishable. இந்த ஆத்மான்னு இருக்கே அது அழியாதது and indeterminable. அது என்னன்னு சொல்ல முடியாது. ஆத்மாங்கிறது பார்த்ததில் ஒருத்தரும் பார்த்ததில் இது பண்ணுறதில்ல. அதுதான் நித்தியமானது தான். அதான் இன்டெர்மினபிள். therefore fight. ஆகையால் நீ அது என்ன சொல்ல, ஆகையால்னு என்ன அர்த்தம்? ஆத்மா நீ அழியாதவன், எக்காலத்தில் இருப்பவன். அதில் என்ன சொல்றான்? அர்ஜுனன் கேட்கிறான், கதம்பி விஸ்வமஹம் சங்கே துரோணம் ச மதுசூதனை ஈஸ்வர பிரியோத்சமே பூஜார்க ஒரு சூதனை. எப்படி நான் கிரீதனையும் விஷ்ணுவையும் துரோணையும் கொல்வேன்? அவள் எல்லாரும் மரியாதைக்குரியவர்களாச்சு, பெரியவர்களாச்சு அப்படி கேட்கறான் இல்லையா? பீஷ்ம துரோணம் சொல்றதுதான் அப்ளைஸ் எவ்ரிபடி. எல்லாரோட சரீரமும் அழியக்கூடியது தான், ஆத்மாவை ஒருவராலும் அழிக்க முடியாது. நீ என்ன கவலைப்படுற? ஏன் பீஷ்மனை கொள்ளைன்னு கவலைப்படாத. go and do a fight. உன்னோட டியூட்டி இஸ் க்ஷத்ரியா இஸ் டு ஃபைட். சண்டை போடு, கொல்லு. நீ கொல்லலை. என்ன ஏன்னா நீ அழிக்கிறது சரீரத்தை, ஆத்மாவை அழிக்க முடியாது. ஆத்மாவை ஜாயத்தை மீது அதே தான், அதுதான் வரப்போறாரு. அந்த இதுக்கு தான் வரப்போறாரு. அதான் சொல்லிட்டு இருக்காரு. தெர் இஸ் இன் திஸ் பாடி பர்மனெண்ட்டாக ஒன்று இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்கு. அழியக்கூடியதாக சரீரம்னு இருக்கு. சரீரங்கிறது அழியக்கூடியது, அது அழிந்து மறுபடியும் பிறந்து விடுது. ஆத்மாங்கிறது அழியாமல் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. ஞானம் அது ஆத்மா அந்த ஆத்மாவை அடைவது ஞானம் ஒன்று நாள் தான். அது வந்துட்டு போயிட்டு ஞானத்தை நீ அடைஞ்சேன்னா நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மா, நான் அழியாதவன் மாறாதவன்கிற உண்மையாக புரிந்து கொண்டால் பிறப்பு என்பது ஒன்று கிடையாது. நான் ஜாயத்தே மரியத்தே வாகதாச்சு. நான் சரீரம் நினைச்சிருந்தேன்னா சரீரம் அழிந்து தான் போகும், ஒரு தினம் அழிந்து தான் இருப்பேன். என்ன ஆத்மா செஞ்சுருந்தா வாசாப்ஸ் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தூக்கி வச்சு இன்னொரு ட்ரெஸ் போடுக்கிற மாதிரி தான். ஆத்மா எட்டர்னல். இந்த சரீரம் இந்த ஒரு ட்ராமா, அடுத்த சரீரம் அடுத்த ட்ராமா, அடுத்த சரீரம் அடுத்த சாமா, உன்னோட பர்மனெண்ட்டாக இல்லை. ஓகே தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, நான் அழியாத அந்த ஆத்மா அப்படிங்கிறது புரியணும். என்ன ஸோ இப்போ இதுக்கு டெக்ஸ்ட் வரலாமா திருப்பி இந்த டீடைல்ஸ் இருக்கு. அந்தவந்தஹ இதி அந்தஹ விநாசஹ வித்யதே ஏஷாம் தே அந்தவந்தஹ யதா மிருகத்ரிஷ்டாதோ. ஒரு நிமிஷம் இருக்கும். இப்போ விஜயமாமி யூ கேன் ரீட் இது லலிதாமாமி எடுத்து விட்டுருக்கோம். அந்தவந்த இது அது அர்த்தம் முடிச்சிருக்கோம். த பெரிஷபிள் ஆர் திங்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. 18:1 which have for instance, the idea of reality affected with things like
snap, tested the means right cognition. இல்லை ஒரு நிமிஷம். த பெரிஷபிள்ஸ் ஆர் திங்ஸ் 18:1 என்ன அந்தவந்து இது அந்த விநாச வித்யதே ஏஷா தே அந்தவதா. தி பெரிஷபிள் ஆர் திங்ஸ் விச் ஹேவ் an end ஆர் அந்த. தேகம்ங்கிறது அழியக்கூடியது, பெரிஷபிள். ஏன்னா அது பெரிஷபிள்னா அழியக்கூடியது, சரீரம் அழியக்கூடியது. என்ன ஓகே. அந்தவந்த இது அந்த விநாச வித்யதே தேஷாம் தே அந்தவத்தா. யதா மிருகதிருஷ்ணகாதி சத்புத்தி அனுவருத்தா பிரமாண நிரூபணாந்தே விச்சத்யதே தஸ்ய அந்தஹ. என்ன ஃபார் இன்ஸ்டன்ஸ் தி ஐடியா ஆஃப் reality associated with things like a mirage snaps when tested by means of right cognition. என்ன அது சரியாக புரிந்து கொண்டால் என்ன இதெல்லாம் மாறக்கூடியதுன்னு தெரியக்கூடியது தெரிஞ்சுன்னா போயிடுறது நமக்கு. என்ன ரைட் காக்னிஷன். என்ன அதாவது நம்ம வந்து ஆத்மா ஆதி அந்தம் இல்லாதது, வேற தேகத்துக்கு ஆதி அந்தம் இருக்கு. பிறப்பும் இறப்பும் இருக்கு இல்லையா? அந்தவந்த இமேஜ் அந்தவந்த இது அது அந்த விநாசம் வித்யதே ஏஷாம் தே அந்தவந்தா. ஏன்னா எதுக்கு அழிவு உண்டோ அழிவு அந்த வந்தா வந்து முடிவும் பிறப்பும் இறப்பும் உள்ளக்கூடியது, முடிவும் ஆரம்பம் இருக்கக்கூடியது. என்ன யதா மிருக திருஷ்ணாதிகாதோ சத்புத்தி அனுவருத்தா பிரமாண நிரூபணஸ்தே விச்சித்யதே ச தஸ்ய அந்தஹ. என்ன இதாவது ஒரு மித்யாங்கிற சமாச்சாரம் என்னென்னா, நம்ம வந்து மிருக திருஷ்ணாடி இருக்கோம். நம்ம வந்து தண்ணியை வந்து இதில் பார்க்குறோம், காணல் நீரை பார்க்குறோம். ஆனால் பிரமாண நிரூபணத்தை அது உண்மை இல்லை, அது உண்மையில் தண்ணி இல்லை. பிரமாண நிரூபணை போய் பார்த்தா தண்ணி இல்லை, அது இது மாதிரி மணல் தண்ணி மாதிரி தெரியுது மணலில். கிட்டக்க போய் பார்த்தாலும் தண்ணி இல்லை, இது மணல் தான் தெரியுது, அது மித்தியைன்னு தெரியுது. அதே மாதிரி பிரமாண நிரூபணத்தினால நம்மளுடைய அவயவங்கள்னால உணர்ந்து அது இல்லைன்னு தெரிஞ்சிட்டோன்னா அது உண்மையில் அது இல்லை, தண்ணி இல்லை, அது மணல் தான் தெரியுது. பிரமாண நிரூபணத்தை விச்சத்தியதை போய்டுறது. அது பிரமாணத்தினால, பிரமாணம்னா என்ன, கண்ணு காது மூக்கு நம்முடைய சென்சார்ஸ்னால கிட்டக்க போய் பார்த்தோன்னா அது தண்ணி இல்லை, அது மணல் தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது மித்தியை, அது உண்மை இல்லைன்னு புரிஞ்சு போடுது. என்ன விச்சித்தை ச தஸ்ய அந்த, அதனுடைய முடிவு. என்ன இதெல்லாம் பிரபஞ்சத்தில் பார்க்கறதெல்லாம் அந்தமந்தம் ஆதியும் அந்தமும் இருக்கக்கூடியவை. ஆனால் ஆத்மாங்கிறது எக்காலத்திலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதுங்கிறது சொல்கிறவர். ததா இமே தேகா சொப்ன மாயா தேகாதி ச அந்தமந்த. சொப்பனம் பார்க்குறோம், சொப்பனத்தும் போது உண்மை மாதிரி தெரியுது, முடிச்சிட உடனே போய்டுறது. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே ஆதியும் அந்தமும் இருக்கக்கூடியது. கஷ்டங்கள் வருது, பிடிஞ்சு விடுறது. சுகம் வருது, ஒரு நாளைக்கு எல்லாம் போயிடுறது, கஷ்டம் வந்துடுறது திருப்பி. எல்லாம் ஆதி அந்தம் உடையவன் உலகத்தில் இருக்குல்லாம். வியாதி வருது, கஷ்டப்படுறோம், சுகமாயிடுறது, இதாகிடுறது, குணமாயிடுறது, சரியா போய்டுறது. எல்லாம் ஆதியும் அந்தம் உடையது. அந்தமந்தான் நேதஸ்ய ஷரீரன, சரீரத்துக்கு இதில் ஆதி அந்தமெல்லாம் உண்டு எல்லாத்துக்கும். என்ன நியமிய ஷரீரன சரீரவத்து அநாசினஹ அப்ரமேயஸ்ய ஆத்மனஹ அந்தவந்தஹ இதி உக்தாஹ விவேகிபிஹ இத்யர்த்தः. அதனால ஆத்மாங்கிறதுக்கு ஆரம்பம் முடிவெல்லாம் கிடையாது, எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. என்ன சரீரத்துக்கு தான் எல்லா விதமான சுகதுக்காதி துவந்தங்கள் எல்லாம். ஆத்மாவுக்கு நித்திய சர்வகத சாணு அச்சலோயம் சனாதனம், எக்காலத்திலும் நித்தியானந்த சுரூபமாக இருக்கக்கூடியது ஆத்மா. என்ன
அதுக்கு இதெல்லாம் கிடையாது, சுப்பதுக்காதி துவந்தங்கள்லாம் கிடையாது என்ன அப்படிங்கிறார். நித்திய சரீராத்து சரீரவத்து அநாசினா அநாசினா அப்பிரமேயசிய என்ன ஆத்மாங்கிறது அநாசினம், அது அழிவில்லாது மாறாது. ஆத்மன அந்தமந்த இது உக்தா அப்பிரமேயசிய. அப்பிரமேயசினா என்ன, நான் பார்க்க முடியாது ஆத்மாவை, சரீரத்தை பார்க்கலாம், ஆத்மாவை பார்க்க முடியாது. அந்தமந்த இது உக்தா விவேகின இத்தியர்த்தா. ஆத்மாங்கிறது அந்தமந்த முடிவில்லாதது என்ன, சரீரங்கிறது முடிவுள்ளது. நித்யஸ்ய அநாசினஹ இதி ந புனருக்தம். நித்யத்வஸ்ய த்விவிதத்வாத் லோகே நாசஸ்ய ச. நித்யத்வஸ்ய த்விவிதத்வாத் லோகே நாசஸ்ய ச ததா தேஹः. For eternity, perishability are two types. For instance, a body reduced to ashes and no longer perceptible is said to have perished. It is also said to have perished when, though existent, it has undergone a great transformation due to disease, etc. The two expressions Nityasya and Anashinaha rule out both these forms of destruction as regards to the self. In Tamil சொல்லிட்டாங்க. ஒரு வேர்ட் இருக்காது, என்ன மீனிங் அது? டாட்டோலோகஸ். I don't know what it is. What is it? இருமா கொஞ்சம் imperishable. நித்யஸ்ய or not இங்கிலீஷா தாத்லோகஸ் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இருக்கும். Likewise, these bodies of the eternal and indeterminate self are perishable. Bodies are perishable. நம்ம முதல்ல ஒண்ணு பார்க்கலாம், ஸ்லோவா போலாமா எல்லாரும்? என்ன பேஜ் 38 ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிக்கிறேன். Likewise, look at this. Likewise, first sentence 38 page. Likewise, these bodies of the eternal and indeterminate self. Bodies சரீரம், செல்ஃப்னா ஆத்மா, ஆத்மாவுடைய இந்த சரீரங்கள், சரீரம் வேற ஆத்மா வேற. ஆத்மாங்கிறது அழியாது, சரீரங்கிறது அழியக்கூடியது என்ன. The bodies of self are as perishable as the bodies seen in a dream. இந்த பாடிஸ், இந்த சரீரங்கிறது இருக்க அழியக்கூடியது. எப்படின்னா சொப்பனத்தில் எப்படி சரீரங்கள்லாம் அழியிறதோ அது மாதிரி இந்த சரீரமும் நம்ம உண்மையை நினைச்சிட்டு இருக்கிற இந்த சரீரம் கூட அழியக்கூடியது என்ன. as projected by a magician, ஒரு மந்திரவாதி உண்டு பண்ற மாதிரி சரீரம் உண்மையானதல்ல. men of discrimination affirm this truth. என்ன, ஞானிகள் எல்லாம் இதுதான் உண்மைன்னு சொல்லுகிறார்கள். சரீரங்கிறது அழியக்கூடியது, ஆத்மாங்கிறது அழியாதது. எக்ஸ்பிரஷன் எட்டர்னல் அண்ட் இம்பெரிஷபிள். நித்யஸ்ய அநாசினஹ, அநாசினா அழியாதது, நித்யஸ்யனா எக்காலத்தில் இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. ஆர் நாட் tautologous. For eternity and perishability are of two types. For instance, a body reduced to ashes and no longer perceptible is said to have perished. என்ன எட்டர்னிட்டிங்கிறதுக்கு அதில் ஒரு சட்டிலாக இதுக்கு பண்ணிருக்காங்க, ரொம்ப இதுக்கு பண்ணிருக்கா, டீட்டெயில்ஸ் பண்ணிருக்கா. என்ன பாடி reduced to ashes and no longer perceptible is said to have perished. சாம்பலா போச்சுன்னா அது பெரிஷ்ட்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ said to have perished when, though existent, it has undergone a great transformation due to diseases, etc. என்ன அப்படி இருந்தாலும் அழிந்து போடுச்சுன்னு சொல்கிறோம். நமக்கெல்லாம் வயசாச்சு, கண்ணு கேட்கல, காது கேட்கறதுல, உருவம் குழந்தையா இருப்போம், அப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கும் என்ன, அதுவும் பெரிஷபிள் தான், பெரிஷபிள் தான் அப்படிங்கிறா. The two expressions as regards the self, நித்யஸ்ய and அநாசினஸ்ய, rule out both these forms of destruction. அப்படின்னா என்ன, கொஞ்சம் ரொம்ப go into too much of details. He says, அழியிறதுங்கிறது என்ன, நம்ம நீங்கள் எங்கே இருந்தப்போ இப்படி இருந்தேன், நீங்கள் ஓட நோட்டி எப்படி ஆகிட்டு, இதுவும் அழியிறது தான். நம்முடைய இளமை அழிஞ்சு முதுமை வந்து விடுது, புரிஞ்சா. சரீரம் இருக்கலாம், அதே சரீரமாக இருக்கலாம், பட் இட் வாஸ் எ யங் பாடி, நவ் இட் இஸ் பிகம் ஓல்டு பாடி இல்லையா, அதுவும் அழிவு தான். ஒரு இளமை போய் முதுமை வருதுங்கிறதும் அழிவு தான். மாறுதல்னு சொன்னா ஷட் விகாரம்னு சொல்கிறோம் இல்லையா,
என்ன அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷியதே வினஷ்யத்தின்னு சொல்கிறோம். எல்லா மாறுதலும் ஒரு இது அழிஞ்சு அழியிறது. தேகினோஸ்மின் யதாதே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி அப்படின்னு வருது இல்லையா? அதனால எல்லாம் அழிவு தான். இதெல்லாம் அழிவு தான். மாறுதலும் அழிவு தான். என்ன சிறந்து போகிறது மட்டும்தான் அழிவு இல்லை. இளமை போச்சு. நம்ம டெத்துங்கிறது என்ன? டஸ் இட் ஹேப்பன் ஒன்லி அட் தி ஏஜ் ஆஃப் 95. இட் ஹேப்பன்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 20 ஒரு வால்யூம் போயிடுது. at the age of 40 your young age போயிடுறது. at the age of 60 your middle age போயிடுறது. at the age of 90 your old age போயிடுறது. then at the age of 100 your whole body போயிடுறது. அழிவு is taking place all the time. but we only recognize when the body complete up another total அழிவுன்னு நினைக்கிறோம் நம்ம. but it's always constantly taking place. death is constantly taking place. இது புரிஞ்சாலே நம்ம ப்ராப்ளம் சால்வ்டு. என்ன ஓகே. ஸோ the two expressions nityasya and anashinaha rule out both those forms of destruction as regards the self. Otherwise the eternity of the self may be held to be similar to that of objects like the earth. To exclude this possibility, the text says of the eternal and of the imperishable. ஆத்மாங்கிறதுக்கு ரெண்டும் கிடையாது. it doesn't சேஞ்ச் இல்லை. இது அந்த ஷட் விகாரம் இல்லை ஆத்மாவுக்கு. இட் வாஸ் நாட் ஒன்ஸ் யங் அண்ட் இட் பிகம் மிடில் ஏஜ் அண்ட் ஓல்ட் ஏஜ் அண்ட் தென் டெத்துங்கிறது கிடையாது. என்ன இட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட். நித்திய யௌவன ஆல்வேஸ் அப்படி இருக்கக்கூடியது. அதுதான் ஆத்மாங்கிறது. என்ன ஆத்மா டசன்ட் சேஞ்ச், ஒன்லி சரீரம் சேஞ்சஸ். புரியல? அதனால் நான் அந்த ஆத்மா அப்படின்னு புரிஞ்சதுன்னா நோ ப்ராப்ளம். ஓகே. சரீரத்துக்கு ஒரு எல்லா ப்ராப்ளமும் வரும். நான் சரீரம் நினைக்கிறது அது என்னோட ப்ராப்ளமாக போய்டுது. எனக்கு பல ஆடுறது எனக்கு படுறது. நான் இந்த சரீரத்துக்கு நான் ஒரு இது குடிச்சுட்டோம் நம்ம. அதனால் ஐ ஓன்ட் திஸ் சரீரம் அஸ் மீ. அதனால தான் ப்ராப்ளம் தான். சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இது இந்த இடத்துல நிறுத்திக்கலாமா இன்னைக்கு என்ன வாட்ஸ்அப் இதை டைஜஸ்ட் பண்ணா போகிறோம். இன்னொரு என்னப்பா 18:2 எடுத்துக்கலாம் அடுத்த கிளாஸ்ல. சாரி, என்னோட ஸ்கிரீன் திடீர்னு போயிடுது. இல்ல இந்த இங்கிலீஷ் படிச்சிட்டோம் இல்லையா? இல்ல பேஜ் 38 இதெல்லாம் போட்டுட்டதால என்ன பண்றதுன்னே தெரியல. சம்பவம் பரவாயில்ல. பேஜ் 38ல 18:2ல அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிக்கலாம். ஆமா ஆமா. ஓகே. 27 34 34ன்னா இல்ல அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம். இது 18:1 படிச்சாச்சு. 18:1 படிச்சாச்சு பூரா. 18:1 படிக்கல. 18:1 படிக்கல. அப்ப மீனிங் தான் இருக்குது. இல்ல அவர் படிச்ச 18:1ல சமஸ்கிருதத்துல மார்க் நான் படிக்கல. படிங்க யார் படிக்கல? மாலதி மாமி படிச்சல நீங்க 18:1 ப்ரோ படிச்சிட்டீங்களா? இல்ல படிச்சீங்களா? ஒரு தடவை படிச்சிடுங்களே. ಅಂತವಂತಹ ಇತಿ ಅಂತಃ ವಿನಾಶಃ ವಿದ್ಯತೆ ಯೇಷಾಂ ತೇ ಅರ್ಥವಂತಃ ಯಥಾ ಮೃಗತೃಷ್ಣಿಕಾದೋ ಸದ್ಬುದ್ಧಿಃ ಅನುವೃತ್ತ ಪ್ರಮಾಣ ನಿರೂಪಣಾಂತೆ ವಿಚ್ಚಿನ್ಯತೆ ಸ ತಸ್ಯ ಅಂತಃ ತಥಾ ಇಮೇ ದೇಹಾಃ ಸ್ವಪ್ನಮಾಯಾ ದೇಹಾದಿವಚ್ಚ ಅಂತವಂತಃ ನಿತ್ಯಸ್ಯ ಶರೀರಿಣಃ ಶರೀರವತಃ ಅನಾಶಿನಃ ಅಪ್ರಮೇಯಸ್ಯ ಆತ್ಮನಃ ಅಂತವಂತ ಇತ್ಯಾಹ ವಿವೇಕಿಭಿಃ ಇತ್ಯರ್ಥಃ. ನಿತ್ಯಸ್ಯ ಅನಾಶಿನಃ ಇತಿ ನ ಪುನರುಕ್ತಂ. ನಿತ್ಯತ್ವಸ್ಯ ದ್ವಿವಿಧತ್ವಾತ್ ಲೋಕೆ ನಾಶಸ್ಯ ಚ ಯಥಾ ದೇಹಃ ಭಸ್ಮೀಭೂತಃ ಅದರ್ಶನಂ ತತಃ ನಷ್ಟಃ ಉಚ್ಯತೆ. ವಿದ್ಯಮಾನೋಪಿ ಯಥಾ ಅನ್ಯಥಾ ಪರಿಣತಃ ವ್ಯಾಧ್ಯಾದಿಯುಕ್ತಃ ಜಾತಃ ನಷ್ಟಃ ಉಚ್ಯತೆ. ತತ್ರ ನಿತ್ಯಸ್ಯ ಅನಾಶಿನಃ ಇತಿ ದ್ವಿವಿಧೇನಾಪಿ ನಾಶೇನ ಅಸಂಬದ್ಧಸ್ಯ ಇತ್ಯರ್ಥಃ. ಅನ್ಯಥಾ ವ್ಯತಿವ್ಯಾಧಿವತ್ ಅಪಿ ನಿತ್ಯತ್ವಂ ಸ್ಯಾತ್ ಆತ್ಮನಃ ತತ್ ಮಾ ಭೂತ್ ಇತಿ நித்யஸ்ய அநாசனஹ இத்யா. ஓகே, புரிஞ்சுக்கலாம். இங்கே
இப்போ வந்து இங்கிலீஷில் யார் படிக்கிறேன் நான் படிச்சிருக்கோம், லலிதா பொம்மை படிச்சிருக்கோம் இங்கிலீஷில் படிச்சுட்டு மேலே படிச்சுட்டு பூரா படிச்சுட்டா. இந்த விஜயபூமி நீங்கள் படிங்க, இருக்கா உங்கள்கிட்ட இருக்கா, புக் இருக்கா? புக் இருக்கு, நம்ம படிச்சுட்டோமா இதை? படிச்சுட்டோமா படிச்சுட்டோமா இதை? ஓகே சரி. அப்போ தென் விளையாட்டு போட்டு 18:2 தான். அடுத்த கிளாஸில் போகலாம். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் நான் வேணா படிச்சுடுறேன். 18:1 எனக்கு ஞாபகம் படிச்சதா. த பெரிஷபிள்ஸ் ஆர் திங்ஸ் விச் ஹவ் an end ஆர் அந்தா. அதுக்கு ரொம்ப புரியுறது இல்லையா? பெரிஷபிள் அழியக்கூடியதுங்கிறது என்ன? பாடி பாடி anta. For instance, the idea of reality associated with things like mirage na theriyudha, sand பாலைவனத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிறது. snaps when tested by means of right cognition. சரியா பார்த்தோம்னா தண்ணி இல்லாத மண்ணு தான் தெரியுது. this is the end. So the perception of the end வந்து மண்ணு தண்ணி மாதிரி இருக்கிறது. சரியா பார்த்தோம்னா அது தண்ணி இல்லை மண்ணுன்னு தெரியுது. என்ன likewise these bodies of the eternal and indeterminable self are as perishable as a body seen in the dream or projected by magician. Men of discrimination affirm this truth. ஸோ உண்மையை புரிஞ்சதுன்னா இதெல்லாம் மித்தியை, உண்மை இல்லை அப்படிங்கிறது நான் புரிகிறது எனக்கு. Men of discrimination affirm this truth. The expression eternal and imperishable, nitya anashinaha, are not tautologous. வார்த்தைகள் இல்லை. tautologusனா only வார்த்தைகள் இல்லை. For eternity and perishability are of two types. For instance, a body reduced to ashes and no longer perceptible is to have perished. பெரிஷ்னா நாசமாக போச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா நாசமாக போச்சுன்னு சாம்பலாக போச்சுன்னா இந்த பெரிஷ்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ செட் டு அ பெரிஷ் வென் தோ எக்ஸிஸ்டன்ட் இட் இஸ் அண்டர்ஸ்கோன் அ கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டியூ டு டிசீஸ் எட்ஸெட்ரா. எல்லா பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அதை பெரிஷ்னு தான் சொல்கிறோம். என்ன த டூ எக்ஸ்பிரஷன்ஸ் நித்தியஸ்ய அண்ட் அனாசினஸ்ய, என்ன எக்காலத்திலும் இருக்கக்கூடியது அனாவசியம் அழியம் அடையாது அப்படிங்கிறது ரூல் ஆஃப் போத் தீஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அழியிறதுங்கிறது டோட்டலாக அழியிறது, எரிச்சு சாம்பலாக போகிறதுக்கு ஒரு அழியிறது தான். இது உடம்பெல்லாம் வந்து வியாதியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கப்பாசிட் ஆகிறதும் அழியிறது தான். அப்படிங்கிறது ரெண்டுமே அழிச்சது தான் அப்படிங்கிறார். தி டூ எக்ஸ்பிரஷன்ஸ் நிச்சய அனாசின ரூல் அவுட் போத் தீஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஸ் ரிகார்ட்ஸ் செல்ஃப். ஆத்மாங்கிறது அழியக்கூடியதும் இல்லை, நாசமாகக்கூடியதும் இல்லை. என்ன அதர்வைஸ் ரொம்ப இதுக்குள்ள போறார், டீட்டெயில்ஸ்ல போறார் சங்கரர். என்ன அதர்வைஸ் தி எட்டர்னிட்டி ஆஃப் தி செல்ஃப் மே பி held to be similar to that of objects like the earth. To exclude the possibility, text says, of the eternal and of the imperishable. எட்டர்னல்னு ஒரு எக்ஸ்பிரஷன் போட இம்பெரிஷபிள்னு சொல்கிறார். அழிய முடியாதது இம்பெரிஷபிள், அழியக்கூடாதது அப்படிங்கிறது ஒன்றும், எட்டர்னல் எக்காலத்திலும் இருக்கக்கூடியது அப்படிங்கட்டும். அழியிறதுங்கிறது என்ன? கம்ப்ளீட்டாக போய்டுறது, அது அழியிறது. எட்டர்னல்ங்கிறது எக்காலத்திலும் இருக்கக்கூடியது. என்ன இது ரெண்டையும் ரூல் அவுட் பண்ணுற காலத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய, அதே அக்காலத்திலும் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம், அழியாததுன்னு சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம். என்ன அது எக்காலத்தில் இருக்கணும்னு சொன்னா என்ன, அழியாததுன்னு சொன்னா எல்லாம் ஒன்று தான். என்ன ரெண்டும் டூ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் எக்காலத்திலும் ஆல் த டைம். இட் இஸ் நாட் இன்டிஸ்ட்ரக்டபிள், அழியாதது அப்படிங்கிறது. அடுத்த கிளாஸில் அதை முடிச்சு தான் பார்க்கலாம். ஓகே. சி பாஷ்யத்தில் சங்கரர் ரூல்ஸ் ஆஃப் எவ்ரிதிங், அழியாதது அப்படிங்கிறதுக்கும் எக்காலத்தில் இருக்கக்கூடியதுங்கிறதுக்கும் கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்சஸ் சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். அழியாததுங்கிறது ஒன்று தான், எக்காலத்தில் இருக்கக்கூடியதும் ஒன்று தான். ஆத்மாங்கிறது ரெண்டும், இட் இஸ் அழியாதது, எக்காலத்தில் இருக்கக்கூடியது, ரெண்டும் போத். என்ன ஓகே சரி. இப்போ என்ன வாட்ஸ் டைம் லைக் 4:30 முடிச்சுடலாமா? ஓகே. நீங்கள் how do you like this class of a way in which you are going? நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்,
நமக்கு ஒரு நல்லா புரியுது. நம்ம நல்லா சாட்டிஸ்ஃபை. புரியுது. இதுக்கு மேலே கீதையில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன ரொம்ப எக்ஸ்பிளனேட்டரியா ரொம்பவே நல்லா நீங்க வந்து நீங்களே எக்ஸ்பிளைன் பண்றீங்க. மாமி என்ன படிக்கிறாங்க, that is also very impressive. அவர் சங்கரை சொல்கிறது சமஸ்கிருதத்தில் படிக்கிறோம், இங்கிலீஷ்லையும் படிக்கிறோம், தமிழையும் பேசுகிறோம், அதை பற்றி டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிறோம். இதை விட கிளியராக ஒரு பாஷையும் இருக்க முடியாது. மைண்ட் அப்ளை பண்ணினோம்னா அப்படி நம்ம கொஞ்சம் கூட சங்கரர் மனசுக்குள்ள கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. ஓகே ஓகே ரைட். பார்த்தவங்க எல்லாரும் ஹெல்த்தை பார்த்தவங்க. என்ன இன்னைக்கு யார் இருக்கேம்மா பல கவலைப்படுறது இல்லைம்மா பற்றி. ஓகே கேரிங் ஆன். ஓகே இப்போ ஸோ நான் சொல்கிறேன் இந்த இதை பற்றி there's been some talks about this. குரு பூர்ணிமா வருது 21st. நீங்கள் வந்து those of you want to come, you're welcome. No need for any spending any money and all sort of thing. No, வருதுனா வாங்கோ. நம்ம கிளாஸும் வச்சுக்கலாம். those who can't come, they can attend the class. Those neither can come nor attend the classes, ஆற்றுலேயே உட்காந்து கொஞ்சம் குருவை பற்றி மனசில் நினச்சிக்கலாம். ஒரு என்னை பொறுத்த மட்டும் that is good enough. என்ன right? That is one. And number two, I told about September. That is my function. நீங்கள் வந்து all that you want, I am inviting you. Thank you. Nothing else. I don't want you to do anything. In fact, I will give you a copy of my autobiography which I am publishing. Yes. And it is going to be Wango, you come, have your enjoy the day with me. That is my offer to you all. You don't have to spend anything, you want to do anything. Please. Okay? Right, Wango. I will be very happy. சாப்பிடுறதுக்கு என்னம்மா இந்த 90 வயசுக்கு என்ன சாப்பிட முடியுமா? நிறைய சாப்பிட்டாச்சுமா. தேங்க்யூ வெரி மச். இனிமே அதை குறைச்சிக்கணும்னு தான் பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்களோட அன்பும் ஆதரவும் இருந்தால் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணினாலும் திஸ் கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. வேண்டாம். அம்பாள் எனக்கு ஒரு குறையும் வைக்கல. என்ன அப்சல்யூட்லி குறையொன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணாதான். என்ன ஓகே அதனால எனக்கு ஒன்றும் வேண்டியது. நத்திங். ஐ டோன்ட் நீட் எனிதிங். ஓகே ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்கள் எல்லாரும் யூ ஆல் பெனிஃபிட்டட். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தட்ஸ் அபவுட் ஆல். ஓகே ரைட். எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் பண்ண போகிறோம். இன்றைக்கி முடியலையோ எனக்கு எங்களோட ஸ்டாப். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நல்லா நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணேன்னா ஐல் பி மோர் இன்ட்ரெஸ்டட். இல்லை போனால் கேரியா நான் ஒன்றும் முடியும். சி நான் சொல்கிறேன்னு ஐ கேன் சேஞ்ச் த வேர்ல்டு. என்னோட எல்லாரும் தெரியும். அது எப்படி கிளியர் பண்ணணும்? உங்களோட 2 ஸ்கிரீன் இருக்கு. விஜயா சுந்தரன் நினைச்சுட்டேனா? இல்ல மாமியோட 2 இருக்கு. ஒண்ணு வந்து இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு மாமி என்ன எனக்கு எல்லாருக்கும் தான் இருக்கு. ஜெயாது ஒண்ணுக்கு, ஒண்ணுமே இது ஓகே பூர்ணமதி சொல்லலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.